ஹாய் எவ்ரி ஒன், நான் ரிச்சர்ட். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பீங் ரிச் சேனல். ஸோ இன்னைக்கு 8/5/2024 அன்னைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்றத தான் நான் டீடைல்டா உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ பிட்காயினோட ஆவிங் நடந்ததுக்கு அப்புறமா பிட்காயின் வந்து கண்டிப்பா ஏறும். இதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு ஆவிங்க்கும் பிட்காயின் வந்து வேற லெவல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்பயும் பிட்காயின் ஆவிங் நடந்ததுக்கு அப்புறம் கூட பிட்காயின் மார்க்கெட் வந்து ஒரு டிக்ளைன் மோட்லயே இருக்கு. ஸோ இத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ பிட்காயின்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தாண்டி அந்த பிட்காயின் வந்து சர்வைவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி பிட்காயினை வந்து ஒரு கிரிப்டோவாவே யாரும் மதிக்கல. ஆனா இன்னைக்கு அது ஒரு ரெகக்னைஸ்டு கிரிப்டோ கரன்சியா உலகம் ஃபுல்லா அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் பிட்காயின் வந்து பல தடைகளை தாண்டி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன மெயினான ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டரி இஷ்யூஸ். இந்த யூஎஸ்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து ரீசெண்டா இந்த ராபின்ஹுட்டுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அவங்களோட செக்யூரிட்டிஸ் எல்லாம் பத்தி செக் பண்றது. ஸோ இது வந்து ஒரு ஏகப்பட்ட ஒரு ஹெட்டேக்கை வந்து மக்களுக்கு வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி வந்து ஸ்பெசிஃபிக்கா யூஎஸ்ல வந்து மேஜரா ட்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய காயின்ஸ். ஸோ இந்த யூஎஸ்ல வந்து ட்ரேட் ஆகக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சில யூஎஸ் மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்ததுன்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஒரு டிக்ளைன் மோடு தான் சந்திக்கும். ஸோ அதுதான் இப்போ இந்த பிட்காயின்ல வந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் பிட்காயினோட பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் மற்ற எல்லா கிரிப்டோ காயினும் வந்து ஒரு டிக்ளைன் மோட்லயே வரும். ஸோ நான் இப்போ ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் படிச்சேன். அதாவது இந்த எத்திரியம், டெத்தரு இது எல்லாமே வந்து பார்த்தா பிட்காயின் ஏறுச்சுன்னா ஏறும், இறங்குச்சுன்னா இறங்கும். ஆனா இந்த டெத்தர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து பெக் பண்ண, அதாவது யூஎஸ் டாலரை பெக் பண்ண காயின். ஸோ அதனால ஓரளவுக்கு இது ஸ்டேபிளா தான் இருக்கும். பட் கிரிப்டோ மார்க்கெட் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கிரிப்டோ கரன்சிஸ் வந்து இருந்தாலும் இப்போ கிரிப்டோ மார்க்கெட் வந்து ரன் ஆகக்கூடிய மெயினான ரீசன், அதாவது அது பூம் ஆகக்கூடிய மெயினான ரீசன் வந்து கரண்ட் நியூஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல கிரிப்டோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அதை பத்தி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருந்ததுன்னா நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருந்ததுன்னா ஒரு ஃபியர் அண்ட் கிரீட் அந்த ஒரு இதுலயே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைம் பை பண்ணலாமா? அதுதான் இப்போ மார்க்கெட்டோட சென்டிமெண்ட். ஒரு ஃபியர் அண்ட் கிரீட்லயே வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய இந்த ரெகுலேட்டரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட் சென்டிமெண்ட்டை கொடுக்குது. ஸோ இது ஒரு பேட் சென்டிமெண்ட்டை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கிரிப்டோ காயின்ஸ் எல்லாமே வந்து ஒரு டிக்ளைன் மோட்ல தான் போகும். அண்ட் இப்போ இன்னைக்கு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நேத்தோட இன்னைக்கு வந்து ஒரு 2% பிட்காயினும் எத்திரியமும் வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் இந்த ரெகுலேட்டரி இஷ்யூஸ் இது எல்லாமே தான் மெயினான காரணம். ஸோ கிரிப்டோ காயின் வந்து நம்ம பை பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு சில பேர் இந்த காலத்துலயும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ கிரிப்டோவை வந்து கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஹோல்டு பண்ற அளவுக்கு ஒரு பேஷன்ஸ் இருந்தா கண்டிப்பா இந்த மார்க்கெட் உள்ள வாங்க. கிரிப்டோ காயின் வந்து நீங்க எதிர்பார்க்காத ஒரு ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். அண்ட் பிட்காயின்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா நான் எப்பவும் சொல்றது இதுதான். மார்க்கெட் வந்து எப்போலாம் டவுன் ட்ரெண்ட்ல போதோ அப்போலாம் வாங்கி ஹோல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வந்து பண்றீங்க. உங்களோட ஃபியூச்சர்ஸ் ட்ரேடரோட அந்த மார்ஜினோட லெவலை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ நீங்க வந்து அடிஷனல் மார்ஜின் ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களோட லிக்விடேஷன்ல இருந்து அவாய்ட் ஆகும். ஸோ உங்களோட கிரிப்டோவை வந்து நீங்க நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்சில் வாங்கி ஹோல்ட் பண்ணுங்க. இப்போ நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து மூடிட்டே வராங்க. அண்ட் இந்தியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆகாத எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணி அதை வந்து பிளாக் பண்றாங்க. ஸோ நீங்க வந்து உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்ல வச்சிருக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். அண்ட் அதாவது இது வந்து லாங் டேர்ம் யூசர்ஸ்க்கு. இல்ல நீங்க வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்றீங்கன்னா நான் வந்து பிட்கேட் எக்ஸ்சேஞ்ச் தான் யூஸ் பண்றேன். பிட்கேட் எக்ஸ்சேஞ்சோட ரெஃபரல் லிங்க் தரேன். நீங்க பிட்கேட் எக்ஸ்சேஞ்சிலே ட்ரேட் பண்ணலாம். ஏன் நான் பிட்கேட் சஜஸ்ட் பண்றேன்னா பைனான்ஸ், ஓபி எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பிளே ஸ்டோர்லயோ ஆப் ஸ்டோர்லயோ வந்து தூக்கிட்டாங்க. பட் ஆனாலும் பிட்கேட் எக்ஸ்சேஞ்ச் வந்து அவங்க ரிலையபிளா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் எல்லாம் வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் வச்சு ஹோல்ட் பண்றாங்க. கண்டிப்பா உங்க அசன்ஸ் வந்து ஒரு சேஃபான இதுல தான் இருக்கும் நான் நம்புறேன். நீங்க வந்து உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணிட்டு எந்த எக்ஸ்சேஞ்சில் வச்சுக்கலாம் வேணாம் அப்படின்றத நீங்க பார்த்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து பர்சனலா மெசேஜ் பண்ணி இந்த யூனிட்டி மெட்டா டோக்கன் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்கேமா, அதுல வந்து சேரலாமா வேணாமா,
இப்போ புதுசா யூபிட் காயின் ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்காங்க. அத வாங்கலாமா வேணாமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நான் வந்து அத பத்தி டீட்டெயிலா ஸ்டடி பண்ணிட்டு தான் வரேன். அ யூனிட்டி மெட்டா டோக்கன் வந்து ஆரம்பத்துல நான் ஒரு 1 வருஷம் முன்னாடி என்கிட்ட சொல்லும்போது, எனக்கு இது yet another ஒரு காயின் அப்படின்ற மாரி தான் நான் நெனச்சேன். பட் ஆனா இப்போ அவங்களோட இன்டராக்ஷன்ஸ் நெறைய கண்ட்ரீஸ் எல்லாம் போயிட்டு அவங்க பார்ட்டிசிபேட் பண்றதெல்லாம் பார்த்தா, ஓரளவுக்கு நம்பிக்கை எனக்கே வந்திருக்கு. ஸோ நானும் அத பத்தி ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு சீக்கிரமா இந்த யூனிட்டி மெட்டா டோக்கன் பத்தி நான் ஒரு வீடியோ போடுறேன். இது ஸ்கேமா இல்லையான்றத வந்து டீடைல்டு அனாலிசிஸா அந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான கிரிப்டோ வீடியோஸ நீங்க டெய்லி இந்த ஷார்ட்ஸ் வீடியோல வந்து டெய்லி வந்து கிரிப்டோட மார்க்கெட் சென்டிமென்ட் பத்தி நான் சொல்லப் போறேன். அண்ட் இந்த மாதிரி ஃபுல் லென்த் வீடியோல எதனால ரீசன் அண்ட் இப்போ கிரிப்டோ மார்க்கெட்ல என்ன ப்ராஜெக்ட்லாம் வந்து நல்லா இருக்கு இதை பத்திய வீடியோஸ் தான் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதே மாதிரி உங்களை